நாயகன் படத்தோட கிளைமேக்ஸில் வேலுநாயக்கர் கேரக்டர் சாகரா மாதிரி மணிரத்னம் முடிக்க காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மும்பையின் ரியல் டானும் தமிழருமான வரதராஜ முதலியாரை தழுவிதான் நாயகன் படம் எடுக்கப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாயகன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மும்பையின் நிழலுலக தாதாவான வரதராஜ முதலியார் அவரோட வீட்டில் போய் சந்திச்சாரு. உங்க வாழ்க்கையை மையமா வச்சு நான் ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னப்போ வரதராஜ முதலியார் ஹிந்திலையும் சில பேர் உங்க கதையை வச்சு படம் எடுக்க போறோன்னு வந்தாங்க. நானும் என்ன வேணா எடுங்கன்னு சொல்லிட்டேன். நீங்களும் என்ன கேவலமானவனா, வில்லனா, கொலைகாரனா காட்டி தானே படம் எடுக்க போறீங்கன்னு மணிரத்னம் கிட்ட அவர் கேட்டிருக்காரு. அப்போ அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்ச மணிரத்னம் அவர்கள் அவர்கிட்ட, நீங்க ஏன் தலைமறைவு வாழ்க்கை வாழ்றீங்க? உங்க தரப்பு வாதத்தை நீங்க கோர்ட்ல எடுத்து வைக்கலாமேன்னு மணிரத்னம் சொன்னப்போ வரதராஜ முதலியார் அவர்கள் அதுக்கு, நான் கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டு வாசல்லே வச்சு என்னை கொலை பண்ண பல பேர் காத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. மணிரத்னம் அந்த விஷயத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நாயகன் படத்தோட கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணார். அதனால தான் இப்போ வர நாயகன் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி யாராலையும் மறக்க முடியாத ஒரு காட்சியாக நம்ம மனசில் தங்கியிருக்கு. நாயகன் திரைப்படம் டைம்ஸ் பத்திரிகையில் உலகின் மிகச்சிறந்த 100 படங்கள் பட்டியலில் இடம் பிடிச்சுது. இது தமிழ் திரையுலகுக்கு மட்டும் இல்லை, இந்திய திரையுலகுக்கே ஒரு மாபெரும் பெருமைன்னே சொல்லலாம். இப்போ வர நம்ம கல்ட் கிளாசிக்காக கொண்டாடி தீர்க்கிற நாயகன் திரைப்படம் வந்தப்போ அந்த அளவுக்கு வெற்றி பெறல. ஆனால் அது கூடயே ரீரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் செக்க போட்டுச்சு. அது என்ன படம், யார் நடித்த படம்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாயகன் படத்தோட வாரத்தில் அந்த படத்தை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.